வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. சென்னையில் காதலனுடன் வாழ்ந்த 21 வயது துணை நடிகை யாஷிகா திடீரென தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு நடிகை எழுதிய உருக்கமான கடிதத்தில் சொல்லப்பட்டது என்ன? எப்படி அனாதையா விட்டு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு போயிட்டல்ல. வலிக்குது மாமா, பயங்கரமா வலிக்குது. நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல பொண்ணுங்க கூடவும் ஹாப்பியா இரு. நான் உன்னை உண்மையாதான் லவ் பண்ணேன். உன் இடத்துல வேற யாரையுமே வைக்க முடியல. ஆனா நீ ஈஸியா மறந்துடுற. நான் உன்னை உண்மையாதான் லவ் பண்ணேன். எனக்கு ப்ரூவ் பண்ண வேற வழி தெரியல. நான் செத்து போனா கூட நம்புவியான்னு தெரியல. பட் நான் சாகிறத தவிர எனக்கு வேற வழியும் தெரியல. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. லவ் யூ சோ மச் மாமா. லவ் யூ புருஷா குட்டி. இந்த வரிகள் தான் 21 வயது துணை நடிகை யாஷிகா எழுதிய கடைசி வரிகள். காதலனுடன் சென்னையில் வசித்து வந்த யாஷிகா திடீரென தற்கொலை செய்து கொண்டது ஏன்? யாஷிகாவின் தற்கொலைக்கு என்ன காரணம்? சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக வலம் வர வேண்டும் என்ற கனவில் திருப்பூர் வீரபாண்டியிலிருந்து சென்னை வந்த யாஷிகாவின் மரணத்திற்கு அவரது காதலே காரணமாகிவிட்டது. மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த யாஷிகா சென்னை பெரவள்ளூர் GKM காலனியில் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது காதலர் அரவிந்துடன் லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்தார். கடந்த 12ஆம் தேதி இரவு தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த பெரவள்ளூர் போலீசார் யாஷிகாவின் அறை கதவை உடைத்து உடலை மீட்டு வழக்கு பதிவு செய்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் யாஷிகாவுடன் வாழ்ந்து வந்த பெரம்பூரைச் சேர்ந்த மோகன் பாபு என்ற அரவிந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் யாஷிகாவின் அறையிலிருந்து அவர் கைப்பட எழுதிய டைரி கைப்பற்றப்பட்டுள்ளது. அதில் தனது தற்கொலைக்கான காரணங்களை அவர் எழுதியுள்ளார் என்கின்றனர் போலீசார். அப்படி என்ன எழுதியிருந்தார் யாஷிகா? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள வீரபாண்டியைச் சேர்ந்தவர் யாஷிகா. தாயார் எஸ்தர் பியூலா ராணியுடன் அவரது சகோதரரும் சகோதரியும் வீரபாண்டியில் வசித்து வருகின்றனர். யாஷிகாவின் தந்தை டேனியல் தங்கரார் அவரது சிறு வயதிலேயே குடும்பத்தை விட்டு பிரிந்து போய்விட்டார். யாஷிகாவின் உண்மை பெயர் மேரி ஷீலா ராணி. சிறுவயது முதல் அவருக்கு சினிமா மீது அதிக ஆர்வம் இருந்து வந்தது. 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே உள்ளூர் டிவியில் விஜேவாக பணியாற்றியுள்ளார் யாஷிகா. அதன் பின்னர் திரைப்பட வாய்ப்பு கிடைக்கவே சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் யாஷிகா. சாலை கிராமத்தில் தோழிகளுடன் தங்கியிருந்து திரைப்படங்களில் சிறிய சிறிய பாத்திரங்களில் நடித்து வந்தார். பஞ்சாயத்துப்பட்டி, தேன் மிட்டாய், மங்குனி பாண்டியர்கள், அரசமரப்பட்டி போன்ற திரைப்படங்களில் துறை நடிகையாக நடித்துள்ளார். நடிகர் விமல் நடித்த மன்னர் வகையரா படத்தில் ஹீரோயினுக்கு தோழியாக யாஷிகா நடித்துள்ளார். பெரம்பூரைச் சேர்ந்த மோகன் பாபு வடபழனியில் உள்ள செல்போன் கடை ஒன்றில் பணியாற்றி வந்தார். அந்த கடைக்கு அடிக்கடி வந்து சென்ற போது யாஷிகாவுக்கும் மோகன் பாபுவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாகவே மாற இருவரும் பெரவள்ளூரில் தனி வீடு எடுத்தனர். அங்கு கணவன் மனைவியாகவே இருவரும் வாழ்ந்து வந்துள்ளனர் என்கின்றனர் போலீசார். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இருவரும் வாழ்க்கை நடத்தி வந்த நிலையில் சமீப காலமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. கோபத்தில் வீட்டை விட்டு வெளியே போன மோகன் பாபு 3 நாட்களாக வீடு திரும்பவில்லை. காதலன் தன்னை விட்டு பிரிந்து விட்டதால் மனமுடைந்த யாஷிகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். யாஷிகா எழுதி வைத்துள்ள டைரி குறிப்புகளில் மோகன் பாபு மீதான தனது காதலை பல்வேறு வார்த்தைகளில் வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த ஓராண்டு வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்துள்ள யாஷிகா மோகன் பாபு இல்லாமல் தன்னால் வாழவே முடியாது என்றும் கூறியுள்ளார். எனினும் இறுதியில் தன்னை வாழவிடாமல் சித்திரவதை செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளது மோகன் பாபுவின் மீது போலீசாருக்கு சந்தேகத்தை வரவழைத்துள்ளது.
இந்த வாழ்வியல் முறை என்பது தவறாக நான் நினைக்கிறேன். இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற வாழ்வியல் முறை முற்றிலும் தவறானது. நீங்கள் ஒரு நேர்கோட்டில் வாழக்குள்ள தான் அந்த வாழ்வியலில் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும். இதே ஒரு அப்பா அம்மா பார்த்து அமைச்சு வச்ச திருமணம்னா ஒரு பிரச்சனை வருது வீட்டில், புருஷன் சரியில்லை இல்லை பொண்டாட்டி சரியில்லைன்னா மாமனாரோ மாமியா அம்மா அப்பாட்ட பேசி அவங்க திருப்பி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் அந்த மாதிரியான ஒரு சூழலே இல்லை. இவங்களாம் எடுத்த முடிவு இதோட ஏமாற்றம், அதாவது வாழ்க்கையில் வந்து ஏமாற்றம், நம்ம நினச்ச மாதிரி அமையலையே வாழ்க்கைங்கிற ஏமாற்றத்தில் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த முடிவு எடுத்திருக்கு. கடிதம் அவர் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்துள்ளனர். மோகன் பாபு அளித்த வாக்குமூலத்தில் தங்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது உண்மை என்றும் யாஷிகாவை திருமணம் செய்து கொள்ள தான் தீர்மானித்திருந்த நிலையில் யாஷிகா இந்த விபரீத முடிவை எடுத்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். திரைத்துறையில் கை நிறைய சம்பாதித்த போதிலும் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை எதிர்கொள்ள முடியாமல் யாஷிகா போன்ற பலர் தங்களது வாழ்வை அவசரப்பட்டு முடித்துக் கொள்கின்றனர். பட் நான் சாகிறத தவிர எனக்கு வேற வழியும் தெரியல. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. லவ் யூ சோ மச் மாமா. லவ் யூ புருஷா குட்டி.